படம் உண்மையில நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் ஸ்லோவாக போணுச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, வெறித்தனமாக இருந்துச்சு. தலையோட ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே கன் ஃபைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் படம் லேக்காக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. மற்ற செகண்ட் ஹாஃபில் மற்றபடி சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாகவே வெறித்தனமாக இருக்குது. அஜித் சாரோட ஆக்டிங் எப்படி? அது வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபைட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சொல்ல போனால். ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போணுச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வெறித்தனமாக இருந்துச்சு படம். அர்ஜுன் சாரோட ஆக்டிங் எப்படி? அர்ஜுன் சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதே தலை சார் ஆக்டிங் சொல்லணும்னா வெறித்தனமாக இருந்துச்சு. த்ரிஷா மேமுக்கு அர்ஜுன் சாருக்கும் அந்த ஏதோ தப்பான இதில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் அந்த கதையை கொண்டு வரக்காக அந்த மாதிரி ஒரு சீன். மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. படம் வெறித்தனம் சொல்ல போனால். நான் வந்து அஜித் சாரோட பிக் ஃபேன். அஜித் சாருக்காக தான் வந்து இந்த படம் பார்க்க. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் வச்சு செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான். ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ பண்ண மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் படத்தோட மெயினே. செகண்ட் ஹாஃப் மட்டும்தான். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். ஃபேமிலியாக வந்து ஒரு தடவை பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம். பார்க்கலாம் ஃபேமிலியாக வந்து. லாஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் தலை என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு? லாஸ்ட் படத்தில் வந்து மேக்ஸிமம் இந்த ஒரே இடத்துல வச்சு முடிச்சிட்டாங்க. இந்த படம் ஓரளவு சூப்பராக ஃபுல்லாகவே எல்லாமே கவராக எடுத்திருக்காங்க. லாஸ்ட் படத்தை பொறுத்தவரை பேங்க்கு மணி இதை பற்றி தான் எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் எல்லாம் ஃபைட் சீனு எல்லாமே கவர் பண்ணி ஓரளவு தலையோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. அதில் ப்ளூ செட் வந்து படத்தை பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசியிருந்தாரு. இல்லை நெகட்டிவ்லாம் இல்லை. அதான் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதோட சூப்பராக இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அது வந்து கரெக்டாக கருத்தை புரிஞ்சுட்டு பார்த்தா சூப்பராக பார்க்கலாம். அந்த படம் வெறித்தனமாக இருந்துச்சு. நான் பார்த்தேன் ப்ரோ, வெறித்தனமாக இருக்குது படம். சரி, நம்ம அஜித் சார் வந்து கார் ரேசிங் போயிட்டாரு, இனிமேல் சினிமாவில் பெருசாக நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதை ஃபேனாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபேனாக பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனாலும் படத்தில் எடுத்து நடிப்பார். எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா இந்த படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ.